வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடியான நம்ம மாரி வந்து பிளட் குடுத்து நம்ம ரேவதிய வந்து உயிர் பிழைக்க வச்சுறாங்கன்னே சொல்லலாம். அதோடி பார்த்தோன்னா, நம்ம துர்கா எப்படியாவது நம்ம அக்கா குணமாகி வரணும் அப்படின்னு வந்து தீச்சட்டி நம்ம பரமேஸ்வரி பாட்டி, துர்கா எல்லாரும் வந்து எடுக்குறாங்க. மொத்த குடும்பமே நம்ம ரேவதிக்காக கண்ணீர் வடிக்குது. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் அந்த சிவனாண்டி நம்ம மாரிய வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இனி எப்படியும் 4 மணிக்கூர் கழிச்சு இந்த மாரிய விடுவிச்சா போதும். அதுக்குள்ள அவ ரேவதி பிளட் கிடைக்காம இறந்து போயிருவா அப்படின்னு ஒரு பெரிய தப்பு கணக்க போட்டு வச்சுட்டு இருக்காங்க. சிவனாண்டி தேடுதல் வேட்டையில நம்ம ராஜா வந்து இருக்காங்க. எப்படியாவது என் மனைவியை நான் காப்பாத்தியே ஆகணும். நீ என்னடா ஒளிச்சு வைக்கிறதுக்கு, உனக்கு சொட்டைய முறிக்கிறதுக்கு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து தீவிரமா வந்து களம் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சிவனாண்டி வந்து மறைச்சு வச்சிருக்க அந்த வீட்டு முன்னாடி போன உடனே கார் வந்து ரிப்பேர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நிக்குது. என்ன எதுக்காக நிக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க. அப்பதான் அந்த வீட்டோட இது கேட் வந்து பூட்டி கிடக்குது. அதுல 2, 3 பேர் வந்து உள்ளுக்க இருக்கிறது மாதிரி வந்து சவுண்ட் எல்லாம் கேட்குது. என்ன யாரு என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு வந்து நம்ம மாறி நான் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் சொன்ன மாதிரி இருக்குது. இதை கேட்குறாங்க. அப்போ யாரா இருக்கும் இது? கடவுள் புண்ணியமா இந்த வீட்டு முன்னாடி காரு நின்று இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரோட வேண்டுதலும் தான் பழிச்சிடுச்சுன்னே சொல்லலாம். அதோட நம்ம ராஜா வந்து போறாங்க. போன வேகத்துல வந்து உள்ளுக்கு இருக்கிறது மாறி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிறாங்க. உடனே வந்து அடிச்சு எல்லாத்தையும் தவசம் பண்ணிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு நம்ம மாரியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறக்குறாங்க. டாக்டர் அங்க அவசரப்படுத்திட்டே இருக்காங்க. என்ன பிளட்டு கிடைக்கல, பல்ஸ் வேற குறைஞ்சிட்டே போகுது, எப்படியும் ஆப்ரேஷனை இப்போ வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இக்கட்டான நிலையில டானி என்டர் கொடுக்காங்க நம்ம ராஜா மாரியோட. இதை பார்த்த உடனே வந்து டாக்டர் பரவாயில்ல வந்துட்டாரு, இப்பவே வந்து ஆப்ரேஷனை தொடங்கிடலாம் அப்படின்னு வந்து அவசரமா ஆப்ரேஷனை வந்து நடத்துறாங்க. நம்ம ரேவதி ஹார்ட் பக்கத்துல இருக்க புல்லட்ட வந்து அப்படியே வந்து எடுத்துறாங்க. ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லியா முடிச்சுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திராவுக்கு அப்படியே ஆடி போறாங்க. இந்த ராஜா நம்ம மாப்பிள்ளை மாறிய கடத்தி வச்ச புறமும் எங்க இருந்து தான் இவன் கூட்டிட்டு வந்துட்டானே தெரியல. கரெக்டா அந்த நேரத்துல கூட்டிட்டு வந்து ரேவதிக்கு ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லியா முடிக்க வச்சுட்டான் இவன் எல்லாம் அப்படின்னு வந்து பயங்கர கோவமா இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளையும் இவன் எப்படியும் அடிச்சு ஒரு வழி பண்ணியிருப்பான், இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்கங்க. டாக்டர் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, புல்லட் எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் 2 மணி நேரத்துல கண்ணு விழிச்சிருவாங்க. நீங்க கும்பிட்ட கடவுள் வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மாரிய வந்து நீதாமா வந்து தெய்வமா வந்து காப்பாத்தின அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி மாரிக்க கையை பிடிச்சு வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்துல உங்க மாப்பிள்ளையும் தான் இதுக்கு காரணங்க. அவங்க மட்டும் என்ன கரெக்டான நேரத்துக்கு அங்க என்ன கடத்தினவங்கள்ட்ட இருந்து கூப்பிடாட்டினா கண்டிப்பா வந்து நான் இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு உங்க மாப்பிள்ளைக்கும் தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அவரு எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம், அவர் எல்லாமே வந்து எங்க குடும்பத்துக்கு நன்மை தான் செய்வாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சிவனாண்டி மாயா இவங்களால தான் எங்க குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. அதே நேரத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து அந்த டிடெக்டிவ் வந்து கால் பண்றாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன மாப்பிள்ளையை பற்றி நம்ம விசாரிக்க சொன்னல, அவ இந்த நேரத்துல வந்து கால் பண்றா அப்படின்னு வந்து யோசித்துக்கிட்டு காலை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா சாமுண்டேஸ்வரி நீ சொன்னது கரெக்டு தான், உன்னோட மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை, சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாயுது. இவர் ஏகப்பட்ட பெரிய வசதி, மல்டிநேஷனல் அளவு ஒரு கோடீஸ்வரர். சென்னையில ஏகப்பட்ட கம்பெனி இவர் பேர்ல இருக்கு. இவரோட உண்மையான பேரு கார்த்திகேயன். அவன் வீட்டுல எதுக்காக தான் டிரைவரா வேலை பார்த்து அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், எதுக்காக உன் வீட்டில் டிரைவரா இருந்தாருன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சேதுபதியோட பேரன் அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் அப்போ 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலாம் வந்து இப்படி வந்து வேலை பார்த்துருப்பாரா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ராஜாவை நான் வெறுத்து ஒதுக்க போறது இல்லை. இது எங்க வீட்டுக்கே கிடைச்ச பொக்கிஷம் தான். இவர் இல்லைன்னா இன்னைக்கு என் பொண்ணு வந்து பொழைச்சிருக்க மாட்டா. அன்னைக்கு சிவனாண்டி வீட்டை கொண்டு போயிருப்பான். அந்த வீட்டையும் மீட்டது இந்த ராஜா தான். ஏன் எல்லா
இன்னும் சொல்லப்போனா எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் வீட்டுக்கு தீமை வர நேரம் எல்லாம் அதையெல்லாம் தட்டி பாதுகாத்ததே இந்த ராஜா தான். இப்படிப்பட்ட ராஜாவை நான் எப்படி வெறுத்து ஒதுக்குவேன்? ஒதுக்க முடியாது. அப்படி எப்படி இருந்தாலும் இது என்னோட மாப்பிள்ளை தான். என் பொண்ணு ரேவதிக்கு இவர் தான் சரியான ஜோடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. சரி, எனக்கு இந்த விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் வந்து என் மாப்பிள்ளையை நான் வெறுத்து ஒதுக்க போகிறதில்ல. டிரைவராக எவ்வளோ பெரிய அவமானம் என் வீட்டில் பட்டாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் என் குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ உழைச்சிருக்காரு. அதனால் நான் வந்து வெறுத்து ஒதுக்க போகிறது இல்லை. என் தொழிலையும் இப்போ அவர் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துலேயும் சக்ஸஸாக வரணும்னா என் மாப்பிள்ளை தான் என் பின்புறம் எனக்கு வந்து பக்கபலமாக இருக்கதே அவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. சரி, அவர் வந்து நல்லவர் தான். மகளுக்கு மாப்பிள்ளையாக கிடச்சிருக்கு, நீ கொடுத்து வச்சிருக்கணும் சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நம்ம ராஜா கண்ணு விழிச்ச நம்ம ரேவதி கிட்ட போய் நின்று ஐ லவ் யூன்னு சொல்லி வந்து சந்தோஷப்படுறாங்க. நான் இனி ஒரு காலமும் உன்னை விட்டு கொடுக்க போகிறதில்ல. நீ நினச்சபடியே நம்ம 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் பிறக்க போகுது ரேவதி. நீ ஒரு காலமே வருத்தப்பட வேண்டியது தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்லுறாங்கங்க. நம்ம ரேவதி வந்து கையை பிடிச்சி வச்சு இப்போ நம்ம ராஜாவையும் வந்து நீ இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்ணீர் விடுறாங்க. அதே நேரத்தில் சாமுண்டேஸ்வரி உள்ளுக்க வராங்க. மாப்பிள்ளை, என் பொண்ணு இன்னைக்கு கண்ணு முழிச்சு இருக்கானா நீங்கள் தான் காரணம். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்லுறாங்கங்க. சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜாவை பார்த்து சொல்லுறாங்கங்க.